மகிழ்ச்சி ஹார்மோன்கள் உளவியல் பூர்வமாகவும் உடலியல் பூர்வமாகவும் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி என்பது அவசியம். அப்பொழுதுதான் அவன் உட்புறமாக வளர்ச்சியடைவான், வெளிப்புறமாகவும் வளர்ச்சியடைவான். அந்த வளர்ச்சி அவனுக்கானது மட்டுமல்ல, எல்லோருக்கானதாகவும் இருக்கும் என்பது நாம் கண்டறிந்த ஒரு உண்மை. இப்படி ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது 4 ஹார்மோன்கள், நாளமில்லா சுரப்பிகள் என்று சொல்வார்கள். அந்த 4 ஹார்மோன்கள் எதுவென்று கேட்டால் டோபமைன், செரட்டோனின், ஆக்சிடோசின் மற்றும் என்டார்ஃபின். இந்த 4 ஹார்மோன்களிலும் உள்ளார்ந்த மகிழ்ச்சிக்கு மிகவும் காரணமாக இருப்பது டோபமைன். இந்த டோபமைன் ஒரு மனிதனுக்கு மனதிற்குள் மகிழ்ச்சியை உண்டாக்குகின்றது. எப்படி என்று கேட்டால், ஒரு தம்பதி இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோமே. கணவன் மனைவியை நினைத்து பார்க்கும் பொழுது அவருக்குள் ஒரு மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியை உண்டாக்குவது இந்த டோபமைன் ஹார்மோன். அதே போல மனைவி கணவனை நினைக்கும் பொழுது மகிழ்ச்சி உண்டாகிறது, அந்த நேரத்தில் அவருக்கு உண்டாவது டோபமைன் ஹார்மோன். இப்படி உறவுகளுக்கு இடையே ஒருவரை நினைக்கும் பொழுது உள்ளார்ந்த மகிழ்ச்சியை தருவது டோபமைன். இது உறவுகளுக்கிடையே மட்டுமல்ல, ஏதாவது நாம் விரும்பக்கூடிய ஒரு பொருளை குறித்தும் நாம் நினைத்து பார்க்கும்போது மகிழ்ச்சி ஏற்பட்டால் அதற்கு காரணமாக அமைவது டோபமைன். இந்த நிகழ்ச்சியை மனதில் வைத்துக்கொண்டு இன்றைய முதல் வாசகத்திற்கு சென்று பார்க்கும் பொழுது எசாயா இறைவாக்கினர் இன்று நமக்கு என்ன சொல்கிறார் தெரியுமா? அவர் சொல்கின்றார், ஆண்டவரே, உமது திருப்பெயரும் உமது நினைவும் எங்களுக்கு இன்பமாய் உள்ளன. அவரை பாருங்கள். நாமெல்லாம் சாகக்கூடிய மனிதர்களை நினைத்து பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியை காண்கின்றோம், அழியக்கூடிய பொருட்களை நினைத்து பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியை காண்கின்றோம். அதற்கு அந்த டோபமைன் காரணமாக இருக்கின்றது. ஆனால் எசாயா இறைவாக்கினர் அந்த மகிழ்ச்சியை யாரையும் நினைத்து பார்க்கும் பொழுது பெற்றுக்கொள்கின்றார்? நிலையாக இருக்கக்கூடிய ஆண்டவரையும் அவரது திருப்பெயரையும் நினைத்து பார்க்கும் பொழுது இன்பமாய் இருக்கின்றது. அந்த நேரத்தில் எனக்கு டோபமைன் வேலை செய்து நிரந்தரமான இன்பத்தை தருகின்றது என்பதை சொல்லித் தருகின்றார். அப்படி என்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா, அழிந்து போகும் உணவிற்காக நீங்கள் உழைக்க வேண்டாம், அழியாத உணவிற்காக உழையுங்கள் என்று சொன்னார் அல்லவா. அதே போன்று அழிந்து போகும் இன்பத்திற்காக ஓடாமல் அழியாத இன்பத்தை தரக்கூடிய ஆண்டவரையும் அவரது வார்த்தைகளையும் திரு உணவையும் நினைத்து பார்ப்போம். நமக்கு நிரந்தர மகிழ்ச்சி கிடைக்கும்.